100% சர்க்கரை நோய் குணமாகும் பாகற்காய் பாதக்குளியல். 100% sugar control diabetic cured by herbal food path. Siddhars secrets. Please watch and forward to all your friends. Thank you. நன்றி வணக்கம். உங்கள் கவனத்திற்கு தமிழ்நாடு திருச்சி அருகில் மணப்பாறை அரசு மருத்துவமனை பாகற்காய் பாதக்குளியல். இது வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி. திருச்சி செப்டம்பர் 29 போட்டிருக்கு. இது எந்த பத்திரிகைன்னு தெரியல. அவர்களுக்கு நன்றி. வாட்ஸ்அப்பில் வழங்கிய நண்பர்களுக்கும் நன்றி. மணப்பாறை அரசு மருத்துவமனையில் சர்க்கரை நோய்க்கு பாகற்காய் பாதக்குளியல் சிகிச்சை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அரசு மருத்துவமனையின் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா பிரிவு உதவி மருத்துவ அலுவலர் டாக்டர் தமிழ்மணி கூறியதாவது, சர்க்கரை நோய்க்கு பண்டைய மருத்துவ நூலில் பாகற்காய் பாதக்குளியல் சிகிச்சை பற்றிய குறிப்பு உள்ளது. பாகற்காயை நன்றாக அரைத்து தண்ணீர் கலந்து வாளியில் ஊற்றி 2 குதிக்கால்கள் நனையும் அளவுக்கு தினமும் 30 நிமிடங்கள் வைக்க வேண்டும். அப்போது உடலில் கசப்புத்தன்மை பரவும். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். அப்புறம் வாரம் 2 முறை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் சர்க்கரை நோயை மாத்திரைகள் எடுக்காமலேயே கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். பாகற்காய் உடலில் உள்ள கழிவுகளை அழிக்கும் தன்மை கொண்டது. அதேபோல் தோல் உள்ளிட்ட அலர்ஜிகளுக்கும் இந்த சிகிச்சை சிறப்பான பலன் அளிக்கும். தற்போது மணப்பாறையில் மட்டும் இந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த சிகிச்சை துவங்கிய 1 மாதத்துக்குள் 200க்கும் மேற்பட்டோர் பலன் அடைந்துள்ளனர். சிகிச்சை எடுத்துக்கொண்ட சில நாட்களில் சர்க்கரை நோயின் அளவு குறைகிறது. மேலும் இன்சுலின் மாத்திரை எடுத்துக்கொள்வதை பாதியாக குறைத்தும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். இந்த தகவலுக்கு நன்றி. அதே சமயம் வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. தமிழக அரசிற்கு நன்றி. எதற்காகனா, சர்க்கரை வியாதி குணப்படுத்தவே முடியாது என்று உலகம் முழுக்க போராடி கொண்டு இருக்கும்போது தமிழக அரசின் தமிழ்நாடு திருச்சி மாவட்டம் மணப்பாறை புகழ்பெற்ற புகழ்பெற்ற அந்த மணப்பாறையில் இருக்கிற அரசு பொது மருத்துவமனையில் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா பிரிவு மூலமாக பாகற்காய் பாதக்குளியல், அதாவது பாகற்காய் சாறினை ஒரு வாளி தண்ணீரில் கரைச்சி அதை கணுக்கால் அளவு நோயாளிகளை தண்ணீர் படும்படி உட்கார வைத்து 48 நாட்கள் தொடர்ந்து சிகிச்சை கொடுத்து, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம்ன்ற விதத்தில் சிகிச்சை கொடுத்து அவர்களுடைய சர்க்கரை நோய் உடனடியாக கட்டுப்படுவதும் பூரண குணம் அடைவதையும் நிரூபித்திருக்கிறார்கள். இது குறித்து பத்திரிகை செய்தி வழங்கிய அன்பர்களுக்கு நன்றி. தமிழக அரசு மாவட்டந்தோறும் கொரோனா வைரஸுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வர்றாங்க. அதில் முக்கியமாக சித்த மருத்துவத்திற்கு ஆதரவு கொடுத்து முழுமூச்சாக பல இடங்களில் சித்த மருத்துவத்தின் மூலமாக விரும்புகிறவர்களுக்கு அந்த சிகிச்சையும் வழங்கப்படுகிறது. அனைத்திற்காகவும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நாம் அதாவது நாமன்னா தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க நிறைய சித்தர் இயற்கை யோகா பிரிவு சித்த மருத்துவ பிரிவுகளில் நிறைய பேர் இந்த பாதக்குளியல் சிகிச்சையை ரொம்ப காலமாக முன்னெடுத்து வந்திருக்காங்க. நம்ம கூழாங்கல் பயன்படுத்தி, அப்புறம் மூலிகை பொடி இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம பல காலமாக மக்களுக்கு ஆலோசனை வழங்கி வரோம். அது குறித்த காணொலியை இப்போ பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சர்க்கரை நோய் மட்டும் இல்லை, உடலில் நரம்பு தளர்ச்சி, மனக்குழப்பம், அடிக்கடி பயம் ஆகுது, கை கால் நடுங்கிறது, இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்தம், இந்த மாதிரி மனம் சம்மந்தப்பட்ட பல வகையான நோய்களும், நமக்கே காரணம் புரியாத பல்வேறு வியாதிகளும் இந்த நம்முடைய கூழாங்கல் மற்றும் மஞ்சள் தூள், கல்லுப்பு, மூலிகை பொடி, சூடான வெதுவெதுப்பான நீர், பாகற்காய் சாறு இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நாம் செய்கிற இந்த பாதக்குளியல் சிகிச்சையில் மிக சிறப்பான கூடுதல் நன்மைகள் கிடைப்பதை நீங்கள் அனுபவித்து பார்க்கலாம். சாதாரணமாக நல்லா இருக்கிறவங்களும் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் எந்த விதமான வியாதியும் வராமல் இருக்கிறதுக்காகவும் இதை எல்லாருமே பயன்படுத்தலாம். வயது வித்தியாசம் இல்லாமல் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே பயன்படுத்தலாம். இதனும் சந்தேகம் அழைத்து கேளுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி விரல இந்த மாதிரி வச்சுக்கணும். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கவலைகள் யாவும் பொடி 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 தொடர்பவம் யாவும் தடு 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 கமல்பதம் நாளும் கொடு 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 பரிவாலே. சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பிணுமே என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றேன் என்றால் ஏதும் உயர்லையே இந்த சூதை அறிவில்லையே. வாக்கும் மனமும் கடந்த மனோலயம் கான் நோக்க அரியவன் கான் நுண்ணியரி நுண்ணியன் கான் எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே. ஆ உ இ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை இனியெல்லாம் நன்மை. ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம். இது காய்கறி கடையில் வாங்கினது. நீங்கள் சின்னது ரொம்ப குட்டி உண்டு பாவக்காய் அப்புறம் இந்த மாதிரி பெரிய பாவக்காய் எதை வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த 300 கிராம் இருக்கும். இதில் நம்ம இப்போ இந்த அளவு தான் எடுத்திருக்கோம். இதை நாளைக்கு வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். இது ஒரு நபருக்கு போதும். சுமாராக ஒரு 150 கிராம் 200 கிராம் அந்த அளவு இடம் இருக்கும். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிறோம், வெட்டிக்கிறோம். மிக்சியில் அரைக்கிறதுக்காக நம்ம துண்டு பண்ணிக்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. இவ்வளோ போதும். ஒருத்தருக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம். இது மிச்சம் வச்சுக்கோ, அது நாளைக்கு செஞ்சுக்கலான்னு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? சென்னை வடபழனி ஓம் முருகா கேட்ரிங்ஸ் குளக்கரையில் இருக்குது. தெற்கு மாட வீதி. நம்ம எப்பவுமே இங்கே தான் நிகழ்ச்சியை நடத்துவோம். இந்த சர்க்கரை நோயாளிகளுக்காக ஐயா அவர்கள் சோதனை முயற்சியாக இந்த இதை பாவக்காய் பாத குளியல் இது செய்யணுன்னு ஐயா அவர்கள் நமக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்து தராங்க. அவரும் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் எல்லாம் நலமாக இருக்கணும்னு எண்ணிலா கோடி சித்தர்களால் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம். இது சுடுதண்ணி, ஹாட் வாட்டர். இப்போ கை சூடாக இருக்கு. டெஸ்ட் தண்ணி பாருங்கள். சுடுதண்ணி கை பொறுத்துக்கிற அளவுக்கு இருக்கணும். கால் வைக்க போகிறீங்க, அது கால் தாங்குகிற அளவுக்கு சூடு தாங்குகிற அளவு வைங்க. இது கூழாங்கல். இந்த கூழாங்கல்ல நம்ம இந்த இதில் அப்படி போடுறோம். இதை நீங்கள் இவ்வளோ பெரிய டப் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்துகிற பக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த பாவக்காய் இப்படி இருக்கிற பாவக்காய் தான் இப்படி ஆயிடுச்சு. நல்லா அரைச்சிருக்காங்க. இது சும்மா நல்ல தண்ணியாகவே அரைச்சிட்டாரு. நல்லா அருமையாக இருக்குது. இதை இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது நம்ம பொதுவாக கல் உப்பு, இது நம்ம மஞ்சள் தூள், சாதாரணமாக சாப்பாட்டுக்கு போடுற மஞ்சள் தூள் கொஞ்சமாக போடுங்க. ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க பார்க்கலாம். போதும் போதும், இதை போடுங்க. அவ்வளோ தேவையில்லை. சரி, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. நன்றி, நண்பருக்கு நன்றி. உங்கள் பேர் என்னது? ஆதி. இப்போ இந்த பாவக்காய் மிக்சியில் சாறு எடுத்துருங்க. அப்படியே ஊற்றிடுங்க. அப்படியே ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றுங்க. அப்படியே கழுவி விட்டுருங்க. அதெல்லாம் கழுவிக்கிறோம். சரி, நன்றி. இது உங்கள் சூடு தாங்குமான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கா? மெதுவாக காலை வைங்க. சூடு தாங்குதா? சூடு கரெக்ட் சுடுதா? இது பச்சை தண்ணிலையும் செய்யலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் இது மழை காலம் குளிர்காலம் சுடு தண்ணியில் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது.
அந்த கூழாங்கல்ல வைக்கிறதுனால என்ன காரணம், அதுக்கு மேலே பாதம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம தலையிலேருந்து வர ரத்தம் வந்து பொதுவாக உடல் முழுக்க கீழே வந்த உடனே என்ன ஆகும்னா பூமிக்கு வரும், பாதங்களில் உள்ளங்காலில் அந்த ரத்தம் நிற்கும். அது பிறகு அதை இதயம் வந்து மேல் நோக்கி எடுத்து திரும்ப இதயம் மூலன்னு கொண்டு போகும். இது ரத்த ஓட்டம் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே போய்கிட்டு இருக்கும். ஆனால் அறிவியல் படி நம்ம ஒரு பொருளை வந்து கீழே போட்டோன்னு வைங்க, புவியீர்ப்பு விசைப்படி மேலேருந்து ஒரு பொருளை நம்ம கீழே போட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த பொருள் பூமியை இழுத்துன்னு இருக்கும். அப்போ உடம்புல தலை மேலே இருக்கிற ரத்தம் வந்து நம்ம உடல்லேருந்து கீழே உள்ளங்காலுக்கு வரும்போது அந்த ரத்தத்தை பூமி இழுக்கும். அதோட போட்டி போட்டு, அதாவது புவியீர்ப்பு விசையோட போட்டி போட்டு இந்த இதயமானது நம்முடைய ரத்தத்தெல்லாம் மேலே ஏற்றி உடல் முழுக்க திரும்ப ரத்த ஓட்டத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து உள்ளங்காலில் அழுத்தம் கொடுக்கும்போது உடல் முழுக்க ரத்த ஓட்டம் அதிகமாகும். ரத்த ஓட்டம் சரியான முறையில் இல்லைன்னா உடலில் முழங்கால் வலி, மூட்டு வலி, நமக்கு சொல்ல தெரியாத பல்வேறு வியாதிகள்லாம் வரும். இது ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு உடல் உறுப்புகள்லையும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகும்போது உடல் தன்னைத்தானே புதிதுபடுத்தி கொள்ளும். ரெண்டாவது, தன்னைத்தானே கழிவுகளை நீக்கிக் கொள்ளும், தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். ஏதாவது வியாதிகள் துன்பங்கள் இருந்தால் அதை தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ளும். அதுக்கு சரியான ரத்த ஓட்டம் வேணும். அதனால தான் ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும், சித்த மருத்துவமாக இருக்கட்டும், யோகா முறைகளாக இருக்கட்டும், ரத்த ஓட்டத்துக்கு முக்கியம் கொடுக்குறாங்க. இதுக்கான உடற்பயிற்சிகள், உணவு முறைகள்னு இன்னும் நிறைய இருக்குது. முக்கியமானது நம்முடைய உடலில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் வரக்கூடிய ரத்த ஓட்டத்தை இந்த உள்ளங்காலுக்கு அழுத்தம் கொடுக்கணும். அதுக்காக தான் மலை மேலே கோயிலை கட்டி அந்த கோயில் மேலே வெறுங்காலில் பாத யாத்திரையை மலை மேலே நடக்க வச்சு அதுக்குனால வரக்கூடிய உடற்பயிற்சினால் ஒரு வருடத்துக்கு தேவையான உடலுக்கு சக்தியை இயற்கையான முறையில் பெற்றுக் கொடுத்தார்கள் முன்னோர்கள். இப்போ நாம் வீட்டுக்குள்ளேருந்தே செய்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லோரும் மலை ஏறி நிற்க முடியாது, எல்லோரும் வீட்டுக்கு விட்டே வெளியே வர முடியாத பல்வேறு ஓய்வு பெற்றவர்கள், வயதானவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த மாதிரி உள்ளங்கால் அழுத்த வைக்கிறதுக்கு இந்த கூழாங்கல்லை நீங்கள் வந்து உள்ளங்காலில் அதை வச்சுக்கலாம். தினம் இந்த கூழாங்கல்லை பயன்படுத்தலாம். அந்த தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு மறுநாள் வேறு புதுசாக தண்ணீரும் பாவக்காய் சாரும் அந்த உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு புதுசாக பயன்படுத்திக்கலாம். கூழாங்கல்ல வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தலாம், சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாவக்காயில் இன்னும் வந்து இந்த டப்பு பதிலாக நீங்கள் பக்கெட் வச்சுக்கலாம், வாளின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கும்போது இன்னும் நல்லா இந்த கால் அளவுக்கு தண்ணீர் வந்து இது வரும். இது கொஞ்சம் பரவி நிற்கிது. அந்த அளவுக்கு இருக்கும்போது இதுவே போதுமானது. இன்னும் கூட நீங்கள் அந்த அகலம் குறைவான பாத்திரத்தை பயன்படுத்தினா நல்லது. அப்போ என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு அந்த பாதங்கள் மூலம் இருக்கக்கூடிய கசப்புணர்வுகள்லாம் வந்து அந்த மூலிகை மசாஜ் அப்படின்றவங்க இல்லையா, அந்த முறையில் இது வந்து நல்ல முறையில் இது பயன் தரும். இப்போது இந்த பாவக்காய சாரை தண்ணீரில் ஊற்றி அதில் காலை வச்சுட்டு இருந்தால் இது எப்படி உடலில் பரவி இது எப்படி நமக்கு வந்து வெளிப்புற பூச்சாக இருந்து எப்படி நமக்கு பயன் தரும் அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்னு ஆங்கிலத்தில், அதாவது பல கோடி மதிப்புடைய கேள்வி. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அதே வந்து மேலை நாடுகளும் ஆங்கில மருத்துவமும் இவ்வளோ நாள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் அவசியமே இல்லை, அதனால் எந்த நன்மையும் இல்லைன்னாங்க. இப்போ அதை வந்து திரும்பி வந்துட்டாங்க. அது மாதிரி தான் நாம் சாப்பிடுகிற பழைய சோறுனால நிறைய உடலுக்கு நன்மைகள் உண்டுன்றது நாம் முன்னோர்கள் சொன்னாங்க. அது யாரும் கேட்கல. பழைய சோறாக திங்குற அப்படின்னு மட்டமாக சொல்லி நம்மளெல்லாம் வந்து இட்லி தோசைக்கு மாற்றி சப்பாத்திக்கு மாற்றி கெடுத்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த என்ன அதுபோல தான் இந்த மாதிரி மூலிகை குளியல் முறைகள் நிறைய நம்ம நாட்டில் நிறையா இருக்குது. பாகற்காய் பைட்டர் காட் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். இது வந்து ஒரு 150 கிராம் கிட்ட இருக்கும், போதும். இது போதும், ஒரு நபருக்கு இது வந்து போதுமானது. இட்ஸ் எனஃப் டு ஒன் பர்சன். மிக்ஸியில் அடிச்சுக்கிறோம். நல்லா சாராக எடுத்தாச்சு.
இது வந்து கூழாங்கற்கள், இந்த தட்டு நிறைய இருக்குது. இது வந்து நம்ம இது சாதாரண கல்லுப்பு, சமையலுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறது. காமன் சால்ட், மஞ்சள் தூள் சமையலுக்கு பயன்படுத்துறது. சாதாரண மஞ்சள் தூள் நீங்கள் தனி மஞ்சள் வச்சு அதை நசுக்கியும் போடலாம், தூள் பண்ணி வச்சுக்கலாம், கடையில் வாங்கியும் பயன்படுத்தலாம். நான் இப்போ அவசரத்துக்காக கடையில் வாங்கினது தான் மஞ்சள் தூள். டர்மரிக் பவுடர், டர்மரிக் பவுடர். இது வந்து லேசாக சூடாக இருக்க தண்ணி, இளம் சூடு, வார்ம் வாட்டர். நம்ம தண்ணி வந்து சூடு தாங்குதான்னு பார்த்துக்கணும். தேவைன்னா நீங்கள் அந்த தாங்குகிற அளவுக்கு சூடான தண்ணி, வார்ம் வாட்டர். ரொம்ப கொதிக்கிற மாதிரி வேண்டாம். கொஞ்சம் கல் உப்பு, சமையல் உப்பை போடுறோம். போதும் அவ்வளோதான். இந்த மஞ்சள் தூள் சும்மா இது கொஞ்சம் போட்டால் போதும், 2 ஸ்பூன் போதும். பாவக்காய் சாறு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம், இதை போடுறோம். இந்த தண்ணிலேயே வந்து பாவக்காய் சாறு இந்த தண்ணியிலேயே கலந்தாச்சு. இதை அரைச்சி வச்சு இந்த மூலிகை பொடியை இதில் போட்டுடுறோம். இது சிறப்பு மூலிகைகள், பாதக்குழிகளுக்காக அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்கக்கூடியது மூலிகை பொடி. இதை போட்டு கொஞ்சம் சாதமாக கலக்கிக்கலாம். கூழாங்கல்ல வந்து நம்ம இதுக்குள்ளே இது முதல்லையும் போடலாம், கடைசியும் போடலாம். இது வந்து இந்த கூழாங்கல் மேலே நம்ம பாதங்களை வச்சுக்கணும். இந்த மூலிகையெல்லாம் தயார் பண்ணியாச்சு, மூலிகை சாறு தயார் பண்ணியாச்சு. வெது வெதுப்பான சூடு. நீங்கள் காலை வைங்க, வைங்க. இப்போ இது வந்து மூலிகை சாறு, பாவக்காய், மூலிகை பொடி, அப்புறம் கல் உப்பு, மஞ்சள் தூள், வெது வெதுப்பான நீர். கூழாங்கல் அடியில் இருக்குது. இந்த கூழாங்கல் வந்து இந்த கூழாங்கல் அடியில் இருக்குது. அது மேலே ஒரு பாதங்களை வச்சுட்ருக்காரு. எதுக்காக கூழாங்கல் பயன்படுத்தணும்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ நம்ம தலையில் இருக்கிற ரத்தம் வந்து பூமிக்கு வரும், காலுக்கு வரும். அது அப்போ வந்து அந்த பூமியானது என்ன பண்ணும், நம்முடைய ரத்தத்தை கீழ் நோக்கி இழுக்கும். அப்போ இதயம் வந்து அதை மேல் நோக்கி இழுத்து நம்ம உடல் முழுக்க ரத்த ஓட்டத்தை சரியாக சமச்சீராக வைக்கணும். அப்படி வைக்க முடியாமல் போகும்போது தான், உள்ளங்காலுக்கு வேலை இல்லை, அழுத்தம் இல்லாமல் இருக்கும்போது தான் எல்லா விதமான வியாதிகளும் வருது. அதுக்காக அந்த கோயில் மலை உச்சி மேலே கோயில்களை கட்டி அது வந்து நம்ம செருப்பு போடாமல் அந்த மலை மேலே ஏறி இறங்கும் போது நமக்கு இயற்கையாகவே ரத்த ஓட்டம் சீராகி எல்லா விதமான வியாதிகளும் குணமாகுது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே வந்து மலை மேலே ஏறதுக்கு பதிலாக இந்த கூழாங்கல்ல இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வச்சுட்டு வெது வெதுப்பான நீரோடு வச்சு இந்த மூலிகை பொடி, அப்புறம் பாவக்காய் சாறு, கல் உப்பு, மஞ்சத்தூள் தான் போட்டு ஒரு 30 நிமிஷம் கண்டிப்பாக இருக்கணும். இது மாதிரி ஒரு 48 நாள் செஞ்சிங்கன்னா உங்களுடைய உடல் முழுக்க நிறைய மாற்றம் வரும். முதல் நாளே உங்களுக்கு நல்லா வரும். இந்த விரல் வந்து எப்படி வச்சுக்கணும் தெரியும் இல்லையா, ஆள்காட்டி விரல் 2 சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த இடது ஆள்காட்டி விரல் வந்து மேலே வரணும், வலது ஆள்காட்டி விரல் கீழே வரணும். சாதாரண ரிலாக்ஸாக வைங்க, கையை எங்கே வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கணும், ஓய்வாக, ஒரு சிரமம் இல்லாமல், ஏதோ பயிற்சி பண்ணுறோன்னு இல்லாமல் ஒரு சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். வலது உள்ளங்கை, ரைட்டு உள்ளங்கை வந்து மேல் நோக்கி இருக்குது, இடது இருக்குது, சாதாரணமாக இருக்குது. வலது உள்ளங்கை வந்து பாருங்கள் மேல் நோக்கி இருக்குது, இடது உள்ளங்கை வந்து கீழ் நோக்கி இருக்குது. இடது விரல் மேலே அப்படி வரணும். இது அப்படியே வச்சிட்ருக்கணும். இப்போ நான் மந்திரம் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இனியெல்லாம் நன்மே, இனியெல்லாம் நன்மே. ஆ உ இ ஓ ஏ எம். 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 உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்களால் வேண்டி நேரலை பிரார்த்தனை. சித்தர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ், லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் on பார்த்தசாரதி, டெய்லி நைட் 9 PM IST, வடபழனி, சென்னை. In YouTube as Siddhars Secrets 9826898894. ஸ்பெஷல் நியூஸ்னு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது, அதுவும் நம்மளது தான்.
ஆ உ இ ஓ ஏ இம். இவர் நம்மகிட்ட தியான பயிற்சி பெற்றவர், அதனால் அவருக்கு அந்த மந்திரம் தெரியும். அதனால் அவர் மனசுக்குள்ளேயே சொல்கிறாரு. நான் நீங்கள் தெரிஞ்சதுக்காக சத்தமாக சொல்கிறேன். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இந்த நேரத்தில் தயவு செஞ்சு மொபைல் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க. ஆனால் உங்களுக்கு மனசில் இந்த மந்திரமோ இல்லை வேறு ஏதாவது சித்தர்கள் பெயரோ உங்களுக்கு விருப்பமான மந்திரமோ தாராளமாக சொல்லலாம். விரல்கள் கண்டிப்பாக அப்படி வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுடைய இயற்கையாக உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி, காஸ்மிக் பவர், பயோமேக்னட்டிக் பவர்னு சொல்லுவாங்க, உடல் காந்த சக்தி. இந்த சக்தி சேமிப்பாகும். அப்படி சேமிப்பாகிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுடைய தாக்கம்லாம் குறையும். ரெண்டாவது, இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஏற்கனவே இருக்கிற நமக்கு உடம்பு முழுக்க பல்வேறு கோளாறுகள் இருக்கும், என்னென்ன தெரியாது, என்ன காரணம் தெரியாது. அதெல்லாம் இந்த மாதிரி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை நமக்கு இரத்த ஓட்டம் தூண்டப்படுவதனால உடல் முழுக்க தன்னால் எல்லா விதமான அடைப்புகளும் நீங்கி உங்களுக்கு பலன்கள் உடனடியாக அதிகரிக்கும். அதுக்கு முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். ரொம்ப இது கவனிங்க. உங்கள் வீட்டில் நீங்களே செய்யலாம். இன்னும் தெளிவான விவரங்களுக்கு அழைத்து கேளுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். ஆ உ இ ஓ ஏ இம். 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 நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், வாய்விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, மனசுக்குள்ளே தான் சொல்லணும். நீங்கள் தெரிஞ்சதுக்காக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆ உ இ ஓ ஏ இம். 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 உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சித்தர்களின் மகாசக்தி உண்டு. அதுங்கள் உச்சந்தலையில் சித்தர்களின் மகாசக்தி உண்டு. அதுங்கள் மண்டையோட்டில் சித்தர்களின் மகாசக்தி உண்டு. அதுங்கள் ஆழ் மனதில் சித்தர்களின் மகாசக்தி உண்டு. அதுங்கள் பெருமுலை சிறுமுலை முகுலத்தில் சித்தர்களின் மகாசக்தி உண்டு. அதுங்கள் நெற்றியில் சித்தர்களின் மகாசக்தி உண்டு. அதுங்கள் கண்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டு. அதுங்கள் காதுகளில் சித்தர்களின் மகாசக்தி உண்டு. அதுங்கள் கன்னங்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டு. அதுங்கள் பற்கள், ஈறு, நாக்கு, உதடுகளில் சித்தர்களின் மகாசக்தி உண்டு. அதுங்கள் முதுகில் சித்தர்களின் மகாசக்தி உண்டு. அதுங்கள் முதுகெலும்பில் சித்தர்களின் மகாசக்தி உண்டு. அதுங்கள் கழுத்தில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாங்கள். இரு தோள்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாங்கள். கைகளில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாங்கள். கை விரல்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாங்கள். வயிற்றில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாங்கள். வயிற்று உறுப்புகளில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாங்கள். இடுப்பில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாங்கள். வயிற்று உறுப்புகளில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாங்கள். இதயத்தில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாங்கள். நுரையீரலில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாங்கள். உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. உங்கள் சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை அனைத்திலும் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. முதுகெலும்பு அனைத்திலும் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. பெண்களுக்கு மார்பகம், கர்ப்பப்பை மற்றும் அனைத்து உடல் உறுப்புகளிலும் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. உங்கள் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை, உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரை சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். இரு தொடைகள், கால் முட்டி, கண்ட தசை, கணுக்கால், உள்ளங்கால், கால் விரல்கள் அனைத்திலும் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். பாதங்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். உள்ளங்காலில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். கை விரல்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டார்கள். கைகளில் சித்தர்களின் மகாசக்தி உண்டார்கள்.
புறங்கையில் சித்திரலின் மகாசக்தி உண்டார்கள், முழங்கையில் சித்திரலின் மகாசக்தி உண்டாது, இரு தோள்களில் சித்திரலின் மகாசக்தி உண்டார்கள், உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை சித்திரலின் மகாசக்தி உண்டாது, உங்கள் ஆழ் மனதில் சித்திரலின் மகாசக்தி உண்டாது, உங்கள் ஆழ் மனதில் சித்திரலின் மகாசக்தி உண்டாது, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நலம் நாடு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களுக்கு உதவிகள் செய்தவருக்கும் அவருடைய வருங்கால சந்ததியினருக்கும் எங்கும் எப்போதும் சித்திரலின் மகாசக்தி பாதுகாத்து ரட்சித்தது. இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே. இது வந்து இப்போ இயற்கை முறையில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் நம்முடைய மூலிகை பாத குளியல் அது மூலமாக மிக சிறப்பான சித்தர்கள் வழிமுறையில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்போ உள்ளங்கால் கூழங்கால் மேலே வச்சுருக்கோம், வெது வெதுப்பான நீர் வச்சுக்கலாம், நரம்புகள்லாம் பலப்படம், ரத்த ஓட்டம் சீராகும். அந்த பாகற்காய் இருக்கிறதுனால உடலில் இருக்கிற கழிவுகள்லாம் நீங்கும். உடம்பில் வந்து அந்த கெட்ட சக்தி தேவையற்ற கழிவுகள்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் நீங்கி அந்த இரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவு எல்லாமே சரியாக வரும். இது வந்து இயற்கை முறையில் அரசு மருத்துவமனையில் கூட இதை பரிசோதனை பண்ணி செயல்படுத்தி வர்றாங்க. இது நம்ம சித்தர்களுடைய யோகா முறையிலையும் தியான முறையிலையும் மருத்துவ முறையிலையும் நிறைய முறை இதை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இதில் உங்களுக்கு சந்தேகம் வரும், இந்த மாதிரி காலில் வெளிப்புறமாக இப்படி தண்ணியில் வச்சுருந்தா உடம்புல இருக்க உள்ளுக்குள்ளே இருக்க நோய் எப்படி குணமாகுன்றது. இதுக்கு என்ன பதில்னா, இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளித்தா உடம்புல நிறைய நன்மைகள் ஏற்படும்ன்றது நம்ம காலங்காலமாக இருக்கிற வழக்கு முறை. அதெல்லாம் ஆகாது, எண்ணெய் தேய்ச்சி வெளியே தேய்ச்சி குடித்தா உடம்புல இறங்காது, உடல் உறுப்புகள் எதுவும் நல்லாகாதனால நம்ம ஆங்கில மருத்துவத்திலையும் வெளிநாட்டிலையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சிறப்பான வழிமுறைகளை நம்மகிட்ட வந்து பயன்பெறாங்க. அதே மாதிரி பழைய சோறு சாப்பிட்டா உடம்புல வந்து நிறைய நோய்கள் குணமாகும் அப்படின்றத நாம் முன்னோர்கள் நமக்கு வழக்கமாக வச்சுருந்தாங்க. நாம் தான் இப்போ இட்லி தோசை வடை டீ காஃபி சட்னி அப்புறம் சப்பாத்தி பூரின்னு போயிட்டோம். இப்போ வெளிநாட்டில் வந்து அது ஒரு கிண்ணம் பழைய சோறு வந்து 1000 ரூபாய்க்கு சாப்பிட ஆரம்பித்தோம். நம்ம நாட்டிலேயே வந்து 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் வந்து 1000 ரூபாய்க்கு பழைய சோறு விற்கிறத கேள்விப்படுறோம். அதுபோல தான் இந்த மூலிகை பாத குளியல் இன்னும் நிறைய கிராமங்களில் கூட இப்போவும் அந்த குளத்தில் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற அந்த களிமண் அந்த குளத்து மண்ணை எடுத்து வந்து மேலே உடம்பு முழுக்க பூசிட்டு அது நல்லா காஞ்ச பின்னாடி கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப அந்த குளத்திலே குளித்து உடல் நலத்து பெறுகிற பல வழிமுறைகள் இருக்குது. இது போன்ற விஷயங்களை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள், நல்லா இருங்க. எதனா சந்தேகம் இருந்தால் அழைத்து கேளுங்கள். நன்றி நன்றி நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பாகற்காய் பெட்டர் காட் இது மாதிரி மிக்சியில் அடித்தாச்சு, ஜார் வச்சுக்கிறோம். வார்ம் வாட்டர், இது கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் தண்ணி இந்த மாதிரி சூடாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அவங்கவுங்கள உடலுக்கு தகுந்த மாதிரி வெதுன்னு இருந்தால் போதும். ஆமாம், தாங்கும் திறன் இருக்குது. ஒவ்வொருத்தரும் லேசாக சூடு தாங்க, ஒருத்தருக்கு அதிகமாக சூடு வேணும். தாங்குகிற அளவுக்கு மெதுவாக இருந்தால் போதும். வார்ம் வாட்டர், லேசான இளஞ்சூடு இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க சூடாக தேவையில்லை. இப்போ இதில் வந்து அப்படி இருந்து இந்த மாதிரி கூழாங்கல்லை வந்து இதில் போட்டிருக்கிறோம். இப்போ காலை வச்சுக்கோங்க. இருங்க. இது வந்து கல்லுப்பு, காமன் சால்ட் மட்டும். இது டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள். இந்த பாகற்காய் சாறு பெட்டர் காட். மூலிகை பொடி, பாதக்குளியல் மூலிகை பொடி. இப்போ காலை வைங்க, நீங்கள் காலையிலே கலக்கலாம். சூடு தாங்குதா? சூடு கம்மியாகிடுச்சு, கொஞ்சம் சூடு தான் ஊற்றுது. உங்களுக்கு சூடு தேவைன்னா நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இடது ஆள்காட்டு விரல் மேலே வரணும், வலது ஆள்காட்டு விரல் கீழே வரணும், வலது உள்ளங்கை மேலே பார்த்து இருக்கணும், இடது உள்ளங்கை தரையை பார்த்து இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். கையை நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம், மடியில் வச்சுக்கலாம், நெஞ்சில் வச்சுக்கலாம், வசதியாக வச்சுக்கலாம், உங்கள் வசதி போல். நல்ல சாஞ்சம், ரிலாக்ஸாக இருங்க. இது வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, தலை நேரம் நிமிந்து வச்சுட்டு வச்சுக்கலாம். மனசுக்குள்ளே நம்ம ஆ உ இ ஓ ஏ இம், 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 ஆ உ இ ஓ ஏ இம்,
ஆ உ இ ஓ ஏ இம் 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 இ ஓ ஏ இம் ஆ உ 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 இ ஓ ஏ இம் 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 ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ ஹம் ஹம் இல்லை இம் தானே போட்டிருக்கு ஆ உ இ ஓ ஏ இம் ஆ ஊ 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 இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ இம் இந்த மாதிரி கால்களை சும்மா வச்சிருந்தாலும் போதும், அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அசைச்சிட்டு இருந்தாலும் போதும். உள்ளங்காலில் நிறைய அழுத்தம் கிடைக்கும். இந்த மருந்து கலவை எல்லாம் நல்ல பாதத்தில் தோல்மா ஊடுருவி நரம்புகளுக்கு நல்ல ஒரு பயனை கிடைக்கும். உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரை நல்ல ரத்த ஓட்டம் வரும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை நல்ல ரத்த ஓட்டம் வரும். உடம்புல இருக்க அனைத்து விதமான அடைப்புகளும் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியம், புத்துணர்ச்சி எல்லாம் உடனடியாக தெரியும். நமக்கு தெரிஞ்ச வியாதிகள், தெரியாத வியாதிகள்லாம் உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாமே உடனடியாக குணமாகிறதுடைய அறிகுறிகளையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் பெறலாம். எந்த வியாதியும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன், நான் செய்யலாமான்னா தாராளமாக எல்லாரும் செய்யலாம். செய்கிறவங்களுக்கு இளமை, அப்புறம் உடல் புத்துணர்ச்சி, உடல் புதுப்பிக்கிறது, இது எல்லாமே அதிகமாக ஏற்படும். எல்லாருமே இதை செய்யலாம். இந்த மாதிரி அவங்கவுங்க உயரம் வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாற்காலியில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி உட்கார்றது நல்லது. குழந்தைங்களுக்கு கூட இதை அந்த அளவு நேரம் இதெல்லாம் குறைத்து பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லா நாட்களிலும் செய்யலாம். பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த பயிற்சியை செய்யலாம். இதை குளிச்சுட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கூட இதை செய்யலாம். ஏன்னா இது செஞ்சு முடித்தோடனே நிறைய பேருக்கு நல்ல புத்துணர்ச்சி இருக்கும். அந்த புத்துணர்ச்சிக்கு அப்புறம் போய் திரும்பவும் குளிக்கிறதை விட குளித்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சுட்டு இதுக்கு பிறகு சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தர் சூழ்நிலையும் உடல்நிலையும் வேறு மாதிரி இருக்கும். அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் அழைத்து கேளுங்கள். ஆனால் இதை செஞ்சுட்டு உடனே குளிக்காமல் இருக்கிறது நல்லது. குறைஞ்சபட்சம் குளிக்கணும்னா ஒரு 2 மணி நேரம் இருந்தால் தான் அதனுடைய புத்துணர்ச்சி உங்கள் உடல் முழுவதும் பரவுது, ரத்த ஓட்டம் பரவதெல்லாம் நல்லா இருக்குது, அனுபவிக்க முடியும். அதனால் நீங்கள் குளிக்கிறத விரும்புனீங்கன்னா முதல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம், மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாம். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செய்யலாம். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு முடிவு தெரியும். நன்றி நன்றி நன்றி. ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ உ 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 இ ஓ
ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை. சித்தர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி. டெய்லி நைட் 9 PM IST, வடபழனி, சென்னை. In YouTube as Siddhars Secrets. 9382689894. நன்றி, வணக்கம். ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் உடனடியாக எண்ணிலா கோடி சித்தர்களால் நிறைவேறும். வணக்கம், மகிழ்ச்சி.